ஹை ஸ்டூடெண்ட் நாம் பார்க்க போகிறது 11th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் நம்பர் 8 வெக்டர் அல்ஜிப்ரா 1ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.3ல கொஸ்டின் நம்பர் 4 ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் 2i plus 3j minus 6k and 6i minus 3j plus 2k. இது பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். இப்போ இந்த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ்ன்னு கொடுத்தாங்க, எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இப்போ இந்த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ்ன்னு கொடுத்தா நம்ம டாட்லையும் போடலாம், கிராஸ்லையும் போடலாம். ஆனால் அது எக்ஸசைஸ் 8.3 இருக்கிறதுனால ஸோ ப்ராக்கெட்டில் வந்து யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் கொடுத்தா நம்ம எது வேணாலும் போடலாம். ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ்ன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ அது எக்ஸசைஸ் 8.3 இருக்கிறதுனால நான் அந்த டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் போட போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, காஸ் theta equal to a vector dot b vector divided by modulus of a vector modulus of b vector. So இதான் பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் உடைய ஃபார்முலா. இதே கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா sin theta equal to modulus of a vector cross b vector divided by modulus of a vector b vector. இதான் பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் உடைய ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார். சரிங்களா? ஸோ ரெண்டாவது வெக்டார் வந்து பி வெக்டார் எடுத்துக்கலாம். ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு 6i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் பிளஸ் 2k வெக்டார் அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ ரெண்டு டாட் பண்ணிக்கிறோம். ஸோ டாட் பண்ணிக்கலாமா? ஸோ டாட்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னா ரெண்டு டாட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார். சரிங்களா? இன்ட்டு டாட் பீனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் 6i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் பிளஸ் 2k வெக்டார். இப்போ டாட் ப்ராடக்ட்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐயும் டாட் பண்ணால் ஒன்றா ஆகிடும். ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார்னா அதனுடைய வேல்யூ 1. இப்போ ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் பண்ணால் அது 0 ஆகிடும். சரியா? ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணால் அதனுடைய இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ், டாட் ப்ராடக்ட்ல ப்ராப்பர்ட்டி. ஐயும் டாட் பண்ணால் அதனுடைய வேல்யூ 1 ஆகிடும். ஐ கிராஸ் ஜே மாற்றி பண்ணால் அதனுடைய வேல்யூ எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஸோ மல்டி பண்ணிக்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா ஐ டாட் ஐ பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். ஐ டாட் ஐ இந்த கிராஸ் போட்டால் அது வேறு மாதிரி போடணும். ஸோ வெக்டாரில் டாட் வேறு கிராஸ் வேறு. சரிங்களா? அப்போ ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார்னா 1 ஆகிடும். ஸோ நம்பர்ஸை மட்டும் மல்டி பண்ணிக்கிறோம். 6 2 சார் பார்த்தீங்கன்னா 12. அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை எடுத்துக்கிறோம். ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார்னா 1 ஆகிடும். இது பிளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ மைனஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ். சரிங்களா? அப்போ 3 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ 3 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு வந்தாச்சு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது. ஸோ லாஸ்ட் இது பண்ண போகிறோம். கே டாட் கேனா 1 ஆகிடும். அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதே மாதிரி 6 2 சார் வந்து 12 அப்படின்னு வந்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ளஸ் 12லும் இந்த மைனஸ் 12லும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு வந்து மைனஸ் 9. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா தஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், ஸோ அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தஸ் ஈக்குவல் டு ஸோ அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் நம்ம ஏ டாட் பி கண்டுபிடிச்சிட்டோம். யூ டேக் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னா த ஸ்டேட் மேக்னிடியூட் ரூட் எடுத்துக்கிறோம். ஸோ ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஏ வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, ஐ வேல்யூ
அப்போ 2 ஸ்கொயரு, அதே மாதிரி ப்ளஸ்ஸு ஜே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயரு, அதே மாதிரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கே வழி -6. ஸோ நிறைய பேர் -6 ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போடணும், வெளியே போடக்கூடாது. எப்பவுமே மாடுலஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். மேக்னிடியூட் எடுக்கும்போது நடுவில் ப்ளஸ் தான் போடணும். நிறைய பேர் மைனஸ் இங்கே போடக்கூடாது, மைனஸ் போட்டால் தப்பாயிடும். மைனஸை வந்து மேக்னிடியூடுக்குள்ள எல்லாமே ப்ளஸ் தான் வரும், உள்ளே தான் மைனஸ் போடணும். சரிங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ ரூட் எடுத்துட்டா 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 6 ஸ்கொயர்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 36. சரிங்களா? அப்போ ஆட் பண்ணா ரூட் 36 + 4 40, 49. ஸோ ரூட் 49 7 7 சார் ரூட் 49. அப்போ ரூட் எடுத்தா 7. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு வந்து 7 கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபார்முலா வேணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் வேணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அப்படின்னா ஸோ எடுத்துக்கலாமா? அதே மாதிரி ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி வேல்யூ 6i, அதாவது மாடுலஸ் எடுத்தாவே ஐக்கு எல்லாம் போயிடும். ஐ ஜேனுடைய கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் இந்த ரூட்டுக்குள்ளே போடணும். ஐ ஸ்கொயர்லாம் போகக்கூடாது. ஐ டாட் ஐ ஒன்றா ஆகிடும். சரிங்களா? அப்போ அந்த மேக்னிடியூட் அப்படின்னாவே ஐ ஜேக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த நம்பர்ஸை மட்டும் தான் போட்டுக்கிறோம். சரிங்களா? இங்கே 6 இருக்கு, 6 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா -3 த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு அதே மாதிரி பி வேல்யூ வந்து 2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அப்போ ரூட் எடுத்துட்டா 6 ஸ்கொயர்னா 36, 3 ஸ்கொயர்னா 9, 2 ஸ்கொயர்னா 4. அப்போ ஈக்குவல் டு ரூட் 49. சரிங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரூட் எடுத்துட்டா 7 வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்து நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸாக பார்த்தீங்கன்னா 7 எடுத்துட்டோம். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாமா ஃபார்முலாவில்? ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்டெப்பில் இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு இல்லைங்களா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -9 ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 டாட் மாடுலஸ் ஆஃப் பி உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 ஈக்குவல் டு -9/7 7 சார் வந்து 49. ஸோ டீட்டாவுடைய வேல்யூ என்ன அந்த பெரிய எடுத்துட்டு போயிடலாம். டீட்டா ஈக்குவல் டு இது +1 அந்த பக்கம் போனால் -1 ஆகிடும். டீட்டா ஈக்குவல் டு த ஸ்டேக் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் வந்து -9/49. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆங்கிள். தர்ஃபோர் ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஃபைனலாக இதான் வந்து அதனுடைய ஆன்சர், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -9/49. ஸோ ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ்னு கேட்டால் ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர். ஸோ ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ்னு கேட்டால் ஸோ என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ் அப்படின்னு போட்டால் இதை யூஸ் பண்ணலாம். இதே ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ்னு போட்டிங்கன்னா இதையும் யூஸ் பண்ணலாம். கிராஸ் ப்ராடக்ட்டுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வந்து டாட் ப்ராடக்ட். இதில் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் கேட்கலாம் சார் வந்து டாட் ப்ராடக்ட்லேயும் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் இருக்குது, ஸோ வெக்டார் ப்ராடக்ட்லேயும் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் இருக்குது. நாங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் எக்ஸைஸ் 8.3 இருந்தனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன். நீங்கள் தாராளமாக ஆனுவல் எக்ஸாமினேஷன் கேட்கும் போது ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ்னு கேட்டால் ரெண்டுலையுமே போடலாம். சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா அப்படின்னா இதுலேயும் போடலாம். ஸோ ஆங்கிள் பிட்வீனா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் divided by modulus of A vector modulus of B vector. So angle between it கேட்கும்போது ஸோ இது பார்த்தீங்கன்னா எதனுடைய ஃபார்முலா அப்படின்னா இது வந்து கிராஸ் ப்ராடக்டுடைய ஃபார்முலா, அதாவது கிராஸ் ஃபார்முலா. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்டுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஓகே, ஃபைனல் எக்ஸாமில் கேட்கும்போது கண்டிப்பாக அவன் மென்ஷன் பண்ணுவான் யூசிக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட்டு, யூசிக்கு வந்து டாட் ப்ராடக்ட்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாமில் கொடுக்கும்போது ப்ராக்கெட்டில் வந்து யூசிங் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா வெக்டாரும் கிராஸும் ஒன்று, இது டாட்டும் அண்ட் ஸ்கேலான்னு சொல்லுவாங்க. யூசிங் டாட் ப்ராடக்ட், யூசிங் வெக்டார் ப்ராடக்ட்னு கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் கொடுக்கும்போது நம்ம அந்த பர்டிகுலர் ஃபார்முலா மட்டும் போட்டால் போதும்.
ஸோ இல்லைப்பா இந்த காசு சைன் ரெண்டுமே கேட்டான் அப்படின்னா இந்த 2 ஃபார்முலாலையும் போடணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபார்முலாவில் போட்டு கட்டியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலானால இதில் போடுறேன். இல்லை நம்ம வேறு சம்பளம் எதுவுமே கொடுக்காம கொடுத்தா ஸோ நம்ம இந்த ஃபார்முலாலையும் போடலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.